எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா கெனிஷா அவர்கள் ஒரு முக்கியமான வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஜெயம் ரவி அவர்களை பற்றியும் ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தியை பற்றியும் கழுவி ஊற்றிருக்கிறாங்க. முக்கியமாக ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தியை ரொம்பவே பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நமக்கெல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பொன்னாடா இவங்க அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சிகரமாக இருக்குது. அதே மாதிரி ஜெயம் ரவியை பற்றி கேட்கும்போது இந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி மிகப்பெருமளவுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய கெனிஷா அவர்கள் என்னென்ன ரகசியங்களை ஜெயம் ரவியுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கி தமிழகம் முழுக்கவே ரொம்பவே பரபரப்பாக எந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஜெயம் ரவியுடைய பேட்டியை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னவா இருக்குதுன்னா, என்னடா இந்த மனுஷன் இப்படிப்பட்ட மனுஷன் கத்திக்கிட்டு பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, இந்த மனுஷனை இப்படி பண்ணிட்டாங்களே, ஒரு பொம்பளை ஒருத்தனுடைய வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு நேர்கள் அவருடைய பேட்டியை முழுசாக பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். இத்தனைக்கும் அவருடைய பேட்டியை அறகுறையாக பார்த்தவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய அப்பா அம்மா பேச்சை மீறி கல்யாணம் பண்ணது தப்பு, அவருடைய அப்பா அம்மா பேச்சை கேட்டு நல்ல பொண்ணாக கட்டியிருந்தால் அவருடைய திறமைக்கும் அறிவுக்கும் அவருடைய ஒழுக்கத்துக்கும் இன்றைக்கி எங்கேயோ இருந்திருப்பார். இந்த பொண்ணு நல்லா இவரை ஏமாத்திருச்சு, கையை கட் பண்ணுறேன், பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிடுச்சு, இவர் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறாரு, இவர் நல்ல மனுஷனாக இருக்கிறதுனால தான் சுற்றி யார் ஏமாத்துறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல தான் தளபதி விஜய் மாதிரி இருக்கணும், அந்த மனுஷனுக்கும் தான் அவங்களுடைய மனைவி டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்க. அவங்களுடைய மனைவி இத்தனைக்கும் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான டைமில் எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி எதிரியோட கை கோர்த்துட்டு அவருக்கு ஆப்போசிட்டாக வேலையை பண்ணாங்க. அவருடைய படத்தை முடக்கினாங்க, அவருக்கு எல்லா தொல்லைகளையும் கொடுத்தாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் தளபதி விஜய் கொஞ்சம் கூட உடைஞ்சே இருந்தாலும் அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அந்த மன உறுதி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தளபதி விஜய் கிட்டேருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் கற்றுக்கணும். வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ மனசு உடைஞ்சாலும் நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தை தான் தளபதி விஜய் கிட்டேருந்து ஒவ்வொருத்தரும் கற்றுக்கணும். அந்த ஒரு தெளிவு இருக்கிறதுனால, அந்த கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி தளபதி விஜய் சிஎம் ஆகிருக்கிறாரு. இதுதான் நேயர்களே எல்லாருமே ஜெயம் ரவி அவர்கள் மற்றும் தளபதி விஜய் இந்த ஒரு சுச்சுவேஷனை வச்சு கற்றுருக்குறாங்க. இப்படி இருக்கிறப்ப கெனிஷா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க தற்போது. அதில் என்ன இருக்குதுன்னா, அந்த அம்மா கத்திருக்கிறாங்க, என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, அடுத்தவன் புருஷன் இழுத்துட்டு வந்துட்டேன்னு. ஜெயம் ரவி அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு யாருக்காவது தெரியுமா? ஒரு பேட்டியை பார்த்துட்டே நீங்கள் எல்லாருமே இவ்வளோ பேசுகிறீங்களா? அந்த மனுஷன் கூடயே இருந்தேன், எனக்கு பேர் இல்லை, என்னுடைய பேர் கெட்டிருக்காது, இந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கெல்லாம் தெரியாத பல சோகமான செய்தி எனக்கு தெரியும். ஆனால் என்ன போய் அடுத்தவன் புருஷனும் இழுத்துட்டு வந்துட்டான், அடுத்தவன் பணத்துக்காக வந்துட்டான்னு பேசுகிறீங்களே. என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு தெரியுமா? என்னுடைய கெரியரை பற்றி தெரியுமா? இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. அடுத்தவன் புருஷன் கூட இழுத்துட்டு வந்துட்டான்னு மட்டும் சொல்கிறீங்களே. சரி, அந்த மனுஷன் அடுத்தவன் புருஷனேவே இருக்கட்டும், அந்த மனுஷன் அந்த பொண்டாட்டியால் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா? இதே கஷ்டத்தை அந்த பொண்டாட்டிக்கு ஒரு புருஷன் கொடுத்துருந்தானா இன்னைக்கு உலகமே அந்த மனுஷன் பின்னாடி எதிராக திரும்பி இருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த மனுஷனுக்கு பற்றி எல்லாரும் தவறாக பேசுகிறாங்க, அந்த மனுஷனுக்கு சப்போர்ட்டாக பண்ண என்ன எல்லாரும் தவறாக பேசுகிறாங்க. இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது. நான் என்னுடைய நாட்டுக்கே போகிறேன், அதாவது என்னுடைய இடத்துக்கே நான் போகிறேன், என்னுடைய கெரியர் நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் எல்லாருமே என்னை தவறாக பேசினா நீங்கள் அந்த மனுஷனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கெனிஷா அவர்கள் கோபமாக பேசிட்டு போயிருக்கிறாங்க. நேயர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கெனிஷா அவர்கள் பண்ணது சரிதானா, இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷனை விட்டுட்டு போயிருக்கக்கூடாதா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கன்பாஸை தெரிவிங்க. நன்றி.